திமுக இப்ப யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு? சீமான் விஜயலட்சுமி பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. சரி. அவருக்கு பின்னால் உதயநிதி ஒளிஞ்சிருக்காரு. ஏன்னா சட்டசபைக்குள்ள போக முடியலையா உதயநிதி. ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் பாட்டை போடுறாப்புல. லோயலா மணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் அந்த நிறுவனத்தில் தலைவராக வழங்கப்பட்டிருக்கிறது. சாதி வெறியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, அதுவும் குறிப்பாக திமுக காரங்களை இந்த சீமானுடைய அடிவிரடிகள் திடீர்னு இப்ப சீமானு உதயநிதி கை ஒடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த தம்பியை இந்த பேச்சுன்னா இல்லைங்க, அளவுக்கு மீறிய பேசுறாங்க. இதை தாங்கள் எப்படி பாக்குறீங்க? மரியாதைக்குரிய லேல முடியா சொல்லணும்டா, இனிமே சொல்லணும். கொண்ட வச்ச வண்டி, மாசம் மாசம் பல லட்சம் சம்பளம், சாட்டை ஓட்டை சீமான் சாமான் அப்படிலாம் பேசக்கூடிய திரு ஓலா மணி அவர்கள், லயலா மணி அவர்களை இப்ப திமுகவை பொறுத்தவரை விஜய் ஆட்சியை சகித்துக் கொள்ள முடியும். சாக வண்டிதானே சகித்துக் கொள்ள, மருந்து குடிச்சிட்டு தொட்டதெல்லாம் தவறு, விஜய் பேசுவதெல்லாம் தவறு. இப்படி அவர்களுக்கு ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட சமூக ஊடகங்கள். லோயலா மணி பாடநூல் நிறுவன தலைவராக வந்ததை சகித்து கொள்ள முடியாத சக்தி. ஆனா நீங்க பேசுறது பாத்தீங்களா, சாட்டை துறைமுகம் பேசுறதுலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே போடலாம். ஏன்னா அந்த தம்பி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். இவருக்கு அது தெரியுமா, இது தெரியுமா? அப்ப அவரை மட்டும் இல்ல, எல்லா அமைச்சருமே தரக்குறவா எழுதுறாப்புல, பேசுறாப்புல. இவரும் அதே பேசுறாப்புல. யார்? யூடியூப் புருட்டஸ். ரெண்டு பேருக்கும் ஒரே ஓனர் இருக்கு. அவருக்கு 2 கோடி, இவருக்கு ஒரு 50 லட்சம். சீமான் ஒரு தலைவரா தமிழ்நாட்டுக்கு தகுமா? சீமானுடைய பிறப்பே தவறானது சார். இப்பெல்லாம் பேசாதீங்க சார். சார் அவரு இல்ல உண்மை. அதனால அறநூறு ரகசியம், பல ரகசியம். என்ன புதுசு நம்ம சொல்றீங்க? பல ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? உதயநிதிக்கு இப்படியாவது இந்த நாற்காலிய கேட்ச் பண்ணணும். இதுதான். அப்ப அதற்காக வெறிகொண்டு தெரிகிறான், வெறி பிடிச்சு தெரியும், கடிச்சு விடாம. ஆமா. இப்ப என்ன விளையாட்டு முதலமைச்சர் நாற்காலி என்னங்க சொல்றீங்க? ஆமா, கருணாநிதி விளையாட்டு சாமான் தான் முதலமைச்சர் நாற்காலி. ஆனா அந்த தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியும், நீ ஒரு ஈழ போராளி. அந்த தம்பி அந்த காலகட்டத்திலேயே ஈழ பிரச்சனை வரும்போது உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா? சாகும் வரை உண்ணாவிரதம். பெரியாரிஸ்ட், அவர் பிரபாரிஸ்ட். அத 2 பேருமே ஒரு வேசயிஸ்டுகள். தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ ஒரு பரபரப்பான ஒரு செய்தி நேற்று கிடைத்தது. இந்த வாரியம் எப்படா போட போறாங்கன்னு பல கட்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வாரியம் கிடைச்சிருமா, அவருக்கு கிடைச்சிருமா, இவருக்கு கிடைச்சிருமான்னு. அது உங்களுக்கு தெரிந்த உண்மைதான். ஆனால் நேற்று அவங்க கட்சியை சார்ந்த துணை கொள்கை பரப்பு செயலர் என்று நான் எண்ணுகிறேன், மேடை பேச்சாளர், தமிழ்நாடு பூரா ஒரு அறிந்தவர் தான், லோயலா மணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் அந்த நிறுவனத்தில் தலைவராக வழங்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கி வருகிறார். 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தார். அது ஒரு பெரிய வரலாறு, அதனால் நம்ம பாராட்டினோம். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறையை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் உணர்கிறார், இந்த சமூகம் திருவள்ளுவர் காலத்திலிருந்து, ஔவையார் காலத்திலிருந்து, அயோத்திதாச பண்டிதர் காலத்திலிருந்து, இன்னைக்கு நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழ் வரைக்கும், புரட்சி அம்பேத்கர் வரைக்கும் இவரெல்லாம் ஒரு பெரிய அறிவு சார்ந்த சமூகம்னு உணர்ந்தாரா, இல்லை யதார்த்தமாக தந்தார்ன்றதுக்கு நான் உள்ள போகல, கொடுத்துருக்கிறாரு. அந்த வரிசையில் இந்த டிபார்ட்மெண்ட்டை, எந்த டிபார்ட்மெண்ட்டை, இந்த நூல், அதாவது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை கொடுத்தனால சாதி வெறியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு, அதுவும் குறிப்பாக திமுக காரங்களை இந்த சீமானுடைய அடிவிரடிகள் திடீர்னு இப்ப சீமானு உதயநிதி கை ஒடுக்குறாங்க.
2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த தம்பியை வந்து இந்த பேச்சுன்னா இல்லைங்க, அளவுக்கு மீறிய பேசுறாங்க. இதை தாங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுகவை பொறுத்தவரை விஜய் ஆட்சியை சகித்து கொள்ள முடியவில்லை. சாக வேண்டியதான சகித்து கொள்ளல. ஆமாம், மருந்து குடிச்சிட்டு. ஆமாம். இப்போ தொட்டதெல்லாம் தவறு, விஜய் பேசுவதெல்லாம் தவறு, இப்படி அவர்களுக்கு ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட சமூக ஊடகங்கள், இந்த சாட்டை, யூடியூப், ரூட்டஸ் இது போன்ற இந்த நிறுவனங்களில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து லோயலா மணி பாடநூல் நிறுவன தலைவராக வந்ததை சகித்து கொள்ள முடியாத சக்திகள். நீங்கள் 1967 அண்ணா ஆட்சிக்கு வருகிற பொழுது துண்டுபீடி குடித்தவர்கள் எல்லாம் பொடிப்பை ஆட்சிக்கு வந்து பொடினா அந்த பொடி. ஆமாம், மூக்கு பொடி, மூக்கு பொடி. இப்போ அதை விட நீங்கள் யூடியூப் ரூட்டஸும் சாட்டையும் சீமானும் உதயநிதியும் சபரீசனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அண்ணா முதலமைச்சர் வேட்பாளராக காஞ்சிபுரத்தில் நின்ற பொழுது ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய போஸ்டர் முளைக்கிறது. என்ன போஸ்டர்னா, அப்பம்பேரே தெரியாத, அப்பா யாரென்றே தெரியாத ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார். உண்மையில இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாது. இப்படி தலைமுறைக்கு அதுவும் தெரியாது. அதுவும் தெரியும். இந்த தலைமுறைக்கு இது கோடம்பாக்கம் கமலா தேட்டர் தானே தெரியும். அப்போ இப்படி காஞ்சிபுரம் முழுக்க சுவரட்டி ஒட்டப்பட்டது காங்கிரஸ்காரர்களால். அப்போ அண்ணாட்ட போய் சொல்றாங்க, உங்க அப்பா பேரே உங்களுக்கு தெரியாதாமே, அது காஞ்சிபுரம் முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு, நீங்கள் தான் முதலமைச்சரும் ஆக போகிறீர்கள் என்று அந்த சுவரட்டி சொல்லுகிறதே. இப்படி அண்ணாவிடம் கேட்டபொழுது அண்ணா சொன்னார், கூட்டம் கூட்டமாக படையில் நின்று படித்து விட்டு போகிறார்கள். கூட்டம் கூட்டமா அந்த போஸ்டரை பார்த்து படிச்சுட்டு போறாங்க. ஒருவேளை அதுதான் உண்மையோ, மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்ப அண்ணா சொன்னாராம், அது உண்மைதான், அது உண்மைதான். இரவிலும் மக்கள் படிக்கட்டும், இரவிலும் மக்கள் படிக்கட்டும். அந்த போஸ்டர் இருக்கிற இடத்தில் இரவில் வாடகை கொடுத்து ஒரு அப்ப வந்து பெட்ரோமாக்ஸ் லைட் தான், பெட்ரோமாக்ஸ் லைட். கரெக்ட். ஆமா, எங்க அப்பாவே 5 லைட் வச்சிருந்தார் வாடகைக்கு விட்டாரு. வாடகை. ஏன்னா நாங்க எங்கிட்ட ஒரு 100 வியாபாரிகள் இருந்தாங்க, அவர்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அண்ணா சொல்லி பல இடங்களில் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வைத்தார். இதுதான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்த இடம். அதே போல நாத்திக ராமசாமி, அவரு தூய பெரியார் தொண்டர், காமராஜ் பக்தர். அவரு மரணம் அடைவதற்கு முன்பு என்கிட்டயே சொன்னார், அண்ணா பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற காலத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அப்படி காதலிக்கிற பொழுது அந்த பெண் அண்ணாவை காதலிக்கிறார். அண்ணா ரொம்ப குள்ள உருவம், அதிகமா வெத்தலைவாக்கு போடுவார், பல்லுலாம் கரையா இருக்கும், தூக்கு பல்லு. ஆமா, மூக்கு பொடி போடுவார், மேடையில பேசிட்டே இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போதே அந்த வேட்டிக்குள்ள இருந்து டப்பாவை திறந்து இப்படி இந்த கை பூரா இப்படி மூக்கு பொடி போட்டுருவார் அப்படின்றாரு. இதுதான். அப்போ அந்த பெண் இவரை விரும்பவில்லை, துரத்தி காதலிக்கிறார். அந்த பெண் அவளை திரும்பியே பார்க்கல. அப்புறம் அந்த காதல் முறிந்து போய்விடுகிறது. அவள் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல. இதை எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். ஆமா, தெரிஞ்ச கதை. அப்போ ஆனா கதைக்கு பின்னாடி இருந்தது தெரியாது. இதுதான் கதை. அப்போ அவள் படி தாண்டினாளா தாண்டாமல் இருந்தாளான்னு ஆய்வு செய்வதா அண்ணாதுரையினுடைய வேலை. அப்போ இது போன்ற அசிங்கங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி
இப்போ என்ன சொல்றாருன்னா, சமூக வலைதளங்களில் இந்த புரூட்டஸை போன்ற சாட்டையை போன்ற விலைக்கு வாங்கப்பட்ட நபர்களை வைத்து நீங்க தாவேகாவை முடிந்தவரை குற்றம் சுமத்தி கொண்டே இருங்கள். ஆனா நீங்க பேசுனது பாத்தீங்களா, சாட்டை துறைமுகம் பேசுறதுலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே போடலாம். ஏன்னா அந்த தம்பி வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். இவருக்கு அது தெரியுமா, இது தெரியுமா? அத முன்னாடி வந்து நம்ம எழுதியிருப்போம்ல, சாதி ஒரு பெரும் குற்றம்னு, அதெல்லாம் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு இவர் புள்ள வேற விஜயோட பாடலை போடுவாராம். அப்ப அவரை மட்டும் இல்ல, எல்லா அமைச்சருமே தரக்குறவா எழுதுறாப்புல, பேசுறாப்புல. இவரும் அதே பேசுறாப்புல. யார் யூடியூப் புரூட்டஸ், 2 பேருக்கும் ஒரே ஓனர் இருக்கு. அவருக்கு 2 கோடி, இவருக்கு ஒரு 50 லட்சம். நீங்க இப்போ சீமான் ஒரு தலைவரா வந்து தமிழ்நாட்டுக்கு தகுமா? சீமானுடைய பிறப்பே தவறானது சார். இப்பெல்லாம் பேசாதீங்க சார். இல்லங்க சார், அவரு இல்ல உங்களுக்கு அண்ணனா இருக்கலாம். இவனை பேசுறீங்க, அவனை பேசுறீங்க. தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடுங்க, தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. நான் அரணையூர் பஞ்சாயத்து தலைவர் வரைக்கெல்லாம் போகல. அரணையூர் பஞ்சாயத்து தலைவருக்கு பிறகு பல ரகசியம் இருக்கு. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஒரு தேவர் இருக்காரு, அவர் வரைக்கெல்லாம் நான் போகல. அதனால அரணையூர் ரகசியம், பல ரகசியம். என்ன புதுசு நம்ம சொல்றீங்க? பல ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? இல்ல அது நீங்க சாட்டை எப்படி நம்ம சகோதரி தான் திருமணம் பண்ணியிருக்காரு. பெரியார் தொண்டன், தூய தொண்டனுடைய மகளை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. முத்துக்குமாருடைய மனைவி, அவர் போராளியில. ஆமா, நல்ல நண்பர். ஆமா, போராளியினுடைய மனைவியை 2ஆம் திருமணம் செய்து அந்த போராளியினுடைய சமாதியை தரைமட்டம் செய்து விட்டார். ஐயோ, அதை தோண்டி எடுத்துட்டார். அப்போ அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை இவர் தன்னுடைய பெயரில் எழுதி கொண்டார். யாரு? இந்த சாட்டைய சீமா பலமுறை விரட்டி விட்டோம். நாம் தமிழருங்கிற அடையாளத்தோடு இப்போ அவர் போடுற ஷூ 1 லட்சம் ரூபா. பக்கத்துல போய் நீங்க பாத்தீங்க. ஆமா, 20 கோடி ரூபாய்க்கு சொந்த கட்டடம் வாங்கியிருக்காரு. யாரு கொடுத்தது? திமுக கொடுத்ததுதான். சபரிசனா இல்ல இவரா? உதய். இப்ப சபரிசன் லண்டனுக்கு தப்பி ஓட்டம். ஆமா, டைரக்டா இவரே டீலிங் இறங்கிட்டாரு. இவருக்கு சோபா ஓனர் இவரே. முதலாளி உதயநிதிக்கு இப்படியாவது இந்த நாற்காலிய கேட்ச் பண்ணணும். இதுதான். அப்ப அதற்காக வெறிகுண்டு தெரிகிறார். வெறி பிடிச்சு தெரிகிறார். கடிச்சு விடாம. ஆமா, இப்போ சிபிஐ தலி ராமச்சந்திரன் தரப்பு, வீரபாண்டியன் தரப்பு இப்ப என்ன சொல்லுதுன்னா, குதிரை பேரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 மாசம் நடந்துட்டு இருக்குது. 2 மாசம் குதிரை பேரம் தான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஏன்னா அங்க உதயநிதி தலியில பெரிய பண்ணை வீடு, நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளம் பண்ணை வீடுல இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வீரபாண்டி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. சும்மா இருக்குங்க தலைவா, நான் வந்து எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க போய் ஒரு போராளிய நீங்க வாங்க, இங்க வாங்க. இல்ல எங்க வரீங்க? நம்ம நேர உதயநிதி வாங்க. இல்ல உதயநிதி என்ன பண்ணாரு? இல்ல அவர் துபாய் போறாராம். அது தெரியுமா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? மக்களிடம் சேர்க்க. சரி, நீங்க சொல்லிக்கிறீங்கப்பா ஐயா, நான் பொறுப்பு இல்ல, நீங்க மக்கள்கிட்ட பேசிக்கிறீங்க. அப்போ இந்த உதயநிதியினுடைய பெட்டி எது வரைக்கும் போயிருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி தலி ராமச்சந்திரன் வரைக்கும் போயிருக்கு. இதுதான் இந்த சட்டத்தினுடைய பின்னணி. இதற்கு முன்பே சிபிஐயினுடைய மாநில தலைவர், பேர் சொல்லுங்க மறந்து போச்சு, யாரு? முன்னாள் தலைவர் முத்தரசன். அண்ணன் முத்தரசன். தோழர் முத்தரசன் படத்தை நடிச்சிருக்காரு. விவசாய படம் வரப்போகுது. ஆமா. இப்ப அவரை போன்ற தலைவர்களை திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தது. அதன் வழியாக இப்போ சிபிஐயினுடைய கொறடா பழைய மர்டர் கேஸ் அக்யூஸ்ட், குண்டர் சட்டத்தில் ஜெயலலிதாவால் அடைபட்டு கிடந்த தலி ராமச்சந்திரன், வீரபாண்டியன் 2 பேரையும் இப்போ திமுக யூடியூப் ரூட்டஸ் தெரிந்து கொள்ளுங்கள், சாட்டை சீமா தெரிஞ்சுங்க, இவர்களை எப்படி உங்களை
உங்களை விலைக்கு வாங்கினார்கள். இந்த மீடியேட் யார் தெரியுமா? தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் முன்னாள் எஸ்பி சந்திரசேகர் தான் 50 கோடி வாங்கி கொடுத்தவர். யார்கிட்ட? உதயநிதி டு சீமான். இதையெல்லாம் பேசுவே சாட்ட இதை இப்போ சாட்டை எடுத்து சாட்டை போட்டு அடிச்சுருவார் அவரு. இப்போ இவர் பொது வேட்பாளர். யாரு? சீமான் அம்பாசமுத்திரத்துல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா 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 கன்ஃபார்ம். ஆமா, பொது வேட்பாளர்னா திமுக நிக்காம அவர் பொது வேட்பாளர். அதாவது அவர் பொது வேட்பாளர்னா திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்ததான் பொது வேட்பாளர். அப்படி இல்ல, அப்படி அல்ல. திமுக மட்டும் நிக்க பயம் பயம். ஏன்னா எப்படி இப்படி தோத்து பழக்கப்பட்டவர். அதனால அப்போ திமுக இப்ப யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு? சீமான் விஜயலட்சுமி பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. சரி, அவருக்கு பின்னால் உதயநிதி ஒளிஞ்சிருக்காரு. ஏன்னா சட்டசபைக்குள்ள போக முடியலையா? யாரு? உதயநிதி ஓடு 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 பாட்டை போட்டுறாப்புல. அதனால இனிமே ஏதாவது முக்கியமான தீர்மானம் வரும்போது கதவை அடைச்சிருங்கப்பா. கதவை அடைச்சு போச்சு. ஆமா, ஓடு ஓடு ஓடு. உதயநிதி எங்க ஓடுவார்னு தெரியல. அப்போ இதுதான் இன்றைய திமுக. எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்றாப்புல. அப்ப உண்மையான சோபாக்கு அவர் தான் ஓனர். அவர் தலைவர் ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டாங்க. இந்த பேனா வைக்கும் பொழுது பேனாவை உடப்பேன்னு சொன்னாரு. அவரோட போய் இவர் எப்படி கை கோர்க்கிறான்னு கேட்கிறாருங்க தலைவர். இல்ல அது ஏன் எப்படி கை கோர்க்கிறாருன்னா, விஜயை எதிர்த்து பேச ஆளே இல்லை. இப்ப அவர் என்ன உதயநிதி நினைச்சாருன்னா, விசிக அங்க இருக்கும், கம்யூனிஸ்ட் இங்க இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், வைகோ இருப்பார், அத்தனை பேர் இங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. தப்பு கணக்கு போட்டார். தப்பு கணக்கு போட்டார். அப்போ ஒண்ணு உங்க அடிமை இல்ல அப்படின்னு நாங்க போர்க்குரல் கொடுத்துட்டோம். அத்தனை பேர் இப்ப எதிரா போயிட்டாங்க. எதிரா போனதுக்கு பிறகு இளவலால ஜீரணிக்கவே முடியல. எனக்கு விளையாட்டு சாப்பாடு வாங்கி கொடு. என்ன விளையாட்டு சாமான்? முதலமைச்சர் நாற்காலி. என்னங்க சொல்றீங்க? ஆமா, கருணாநிதி விளையாட்டு சாமான் தான் முதலமைச்சர் நாற்காலி. தமிழ்நாட்டை நினைச்சா வேதனையா இருக்குங்க. இப்போ நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தனி மாநிலமான தினம். ஆமா, அத திமுக தரப்பு அண்ணா பிறந்த அண்ணா தமிழ்நாடுன்னு அறிவிச்சாருல. ஆமா, அந்த ஜூலை மாசம் அதை கொண்டாடணும்னு திமுக கொண்டாடி வரலாற்றையே மாற்றி அமைக்க முயற்சி. ஆனா இவர் ஃபுல் வரலாற்றை இவர் மாத்திட்டாரு. இல்ல, இப்ப இவர் விஜய் வந்து டோட்டலாவே காலி பண்ணி விட்டாரு. அரசியல காலி செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனாலும் திமுக துளிர்ப்பதற்கான வேலைகளையும் தாவேக்க செய்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர. இப்போ அருண் IPS நேர்மையான அதிகாரி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். ரைட்டு. அவர் எதுக்கே போட்டீங்க? 60 நாள் ஏயா தூக்குறீங்க? கேக்குறேன். ஒரு அதிகார மையம் அருண் IPS தேர்ந்தெடுக்கிறீங்க. திமுக மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காமல் யாரு தடுப்பது? யார? தாவேக்காவ யார்? அருண் IPS பிரஸ் மீட்லாம் செய்ய மாட்டார். என்ன யார் தடுத்தா, ஏன் மாத்துறாங்கன்னு சொல்ல மாட்டார். பல ரகசியத்தோட போறாரு. அப்போ திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு போட்டீங்க. ஆனா அவர் நடவடிக்கை எடுக்கல. ஏன்? அவருடைய விசுவாசம் அது இல்ல. அவரை தாவேக்காவில் உள்ள இன்னொரு அதிகார மையம் தடுத்திருக்கிறது. என்ன புதுசா ஒரே அதிகார மையம் விஜய் மட்டும்தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. இல்ல, அப்ப ஏன் போட்டீங்க? ஏன் தூக்குனீங்க? 15 நாளுக்குள்ள, 20 நாளுக்குள்ள, 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அதிகாரம் மாறி மாறி போதா, இல்ல அது புத்தி பேதலித்து போதா? பொதுவான கேள்வி. அதை வச்சுட்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனை. இப்ப அவர் விஜய் பார்த்து சரி பண்ணிடுவாரு. மொத்தத்துல அவரே சொல்றாரு மையம். யாரு வந்து மாமனாரு, மாமியா, மருமகன், அக்கா, தங்கச்சி யாரும் இல்லப்பா, ஒரே ஆளுப்பா, சிங்கிள் மேன்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல, இப்ப விஷ்ணு ரெட்டி யார்? விஷ்ணு ரெட்டி யார்? அவர் தான் இப்ப அதிகார மையம். சரி, அதை விட அங்கேயே போகாதீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, லயோலா மணியை வந்து போட்டது இவங்களுக்கு பிடிக்கல. ஆனா அந்த தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியும். நீ ஒரு ஈழ போராளி. அந்த தம்பி அந்த காலகட்டத்திலேயே ஈழ பிரச்சனை வரும்போது உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா? 5-6 மாணவர்கள் சேர்ந்து இருந்தாரு. அப்ப நாங்க, எங்க தலைவர் போனாரு, எங்க தலைவரோட நானும் போனேன். நான் ஒரு சின்ன தம்பியா இருக்கிறாப்புல, உண்ணாவிரதம் இருக்கிறாப்புல, மேதகு பிரபாகரனுடைய அந்த பையனுடைய அந்த இது பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த தம்பி போராடி, பாலச்சந்தர் போராடி இந்த தம்பி சிறைச்சாலைக்கே போனாப்புல. பல வரலாறு இருக்கு.
ஏன் அந்த வரலாறை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்? ஏங்க எங்க கட்சியிலே வந்து எங்க தலைவருக்காக புத்தகமே வெளியிட்டாருங்க. இல்ல அப்போ இப்ப சாட்டைக்கும் புரூட்டஸுக்கும் முதலாளி யாருன்னா இப்ப உதயநிதி. உதயநிதி இருவருக்கும் மாத சம்பளம் மொத்த சம்பளம் கொடுத்து லயலா மணியுடைய தேர்வு தவறானது, அவர் கல்வி அறிவில்லை. நான் கேட்கிறேன், லியோனிக்கு இந்த பொறுப்பை கொடுத்தீங்க, அப்ப யாரும் பேசல? அதுக்கு முன்னாடி வளர்மதி, அதுக்கு முன்னாடி வீரமணி. இந்த வீரமணி இல்ல, கேசி வீரமணி. வளர்மதி, கேசி வீரமணி 10வது. ஆமா, வளர்மதி 8வது. இல்ல 8வது. ஆரம்பி வீட்டுல 10 பாத்திரம் கழுவிட்டு இருந்தது. என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் தாங்க தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. நீங்க ஜனாதிபதி உண்மைதானே ஐயா? நம்ம இதுல பேசுறது அத்தனை உண்மை, உறுதிமொழியா எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்க டிக்ளரேஷன் போட்டு விட்டுருவோம். இல்ல அதாவது ஒரு ஜனாதிபதி இருந்தாங்க, ஒரு பெண் ஜனாதிபதி, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அந்த அம்மா நல்ல பேர், ராஜஸ்தான் இருக்கிற எல்லா கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை குற்றவாளி பூரா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு போயிருச்சு. அந்த அம்மா பேர் எனக்கு சரியா வரல. சரி, அந்த அம்மா சோனியா வீட்டுல 10 பாத்திரம் கழுவிட்டு இருந்தது. ஓ, சோனியா வீட்டுல 10 பாத்திரம் துணிகளில மடிச்சு வைக்குமா. அந்த நன்றி விசுவாசத்துக்கு அந்த அம்மா ஜனாதிபதியா இருந்தது, ஒரு பெண் ஜனாதிபதி. வேற ஒண்ணு, நீங்க மூப்பனார் வாழப்பாடி 2 பேருமே இந்திரா காந்தி வீட்டில் முறைவாசல் செய்பவர்கள். என்னங்க சொல்ற? அதுதாங்க தகுதி. வேற அது மாதிரி இந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வீட்லயே ஆரம்பி வீட்டுல 10 பாத்திரம் கழுவிட்டு இருந்தது. அந்த அம்மா வந்து ஆக்கிட்டாங்க. அந்த அம்மா தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர். லியோனி பாஜக இருக்க வரைக்கும் முதல் பொண்டாட்டி வச்சிருந்தாரு. திமுக சேர்ந்த பிறகு 2வது பொண்டாட்டி சேர்த்துக்கிட்டாரு. திமுகவுடைய அந்த பழக்க வழக்கம். கலைஞர் எப்படி கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் மர்மாம்பாள் என்ற தர்மாம்பாள். இப்படி திமுகவை பொறுத்தவரை சீரழிவு கலாச்சாரங்களுடைய மொத்த உருவம் தான் திமுக. லயலோ மணியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு போராளி. அந்த இளைஞன் ஒரு போராளி. நீங்க தெரியல பொச்சரிச்சு. ஏன்னா தன்னால அந்த ஆட்சிக்கு வர முடியல, தன்னால அதிகாரத்துக்கு வர முடியல. நேற்று வரைக்கும் நம்மோட தெரிஞ்ச பையன், சாப்பிட்டு இருந்த பையன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிட்டாருங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஏன் கலைஞர் வரும்போதே பேசினாங்களே, அவர் 2ஆம் தர முதல்வர் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. 2ஆம் கட்ட முதல்வர், 2ஆம் கட்ட 2வது தரம் உள்ளவர். நான் 2ஆம் தரம் இல்ல, நான் 4ஆம் தரம் அப்படின்னு சூத்திரன் சொன்னாரு. ஓகே, இவர் 5ஆம் தரம் பஞ்சமன் அப்படி சொல்லிட்டு போறாரு. என்ன அதுல பிரச்சனை? இல்ல அதாவது லயலோ மணிய ஏன் ஏத்துக்க முடியலன்னா, ஒரு சாதாரண ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போய் தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டத்தை தீர்மானிப்பதா? இது RSS கோபம். இது சேர்ந்துட்டாங்களா திமுக? அதாவது தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் காட்டி கொடுப்பார்கள், கூட்டி கொடுப்பார்கள். ஐயோ, என்னங்க தலைவா, ரொம்ப தலைவா நீங்க. இல்லங்க, கொள்கையை கூட்டி கொடுப்பார்கள். அப்போ இந்த புரூட்டஸும் சாட்டையும் இப்போ பொடிப்பையில ஏன் அவங்க பேரையே சொல்லிட்டே இருக்கிறீங்க? கூப்பிட்டு போன்ல பேசினா அவங்க மூத்திரம் பேஞ்சிருவாங்க. நான் சொல்றேன் தம்பி, சமூக விரோதிகள் நாங்களாம் ஒரு மரியாதைக்கா தம்பி தான், நமக்கு மரியாதைக்கா நம்ம டீல் பண்ணிக்கிறோம். நீ வந்து பேசுற பேச்ச பார்த்தா நமக்கே இதாகுது, என்ன அளவுக்கு மீறி போறானே அப்படின்னு. சாதி 2 பேருமே சாதி வெறியர்கள். ஐயோ, என்ன அப்படி புரிஞ்சு 2 பேருமே ஆதிக்க சாதி. எனக்கு பழக்கம் இல்ல தம்பி, என்ன சாதிதாங்க, அன்பானவர், ஒரு இதானவர், ஒரு பெரியாரிஸ்ட்ங்க. பெரியாரிஸ்ட போய் இப்படி சொல்றீங்க? இல்ல அதாவது பெரியாரிஸ்ட், அவர் பிரபாரிஸ்ட். அதான் 2 பேருமே ஒரு வேசைஸ்டுகள். ஒரு வேசைனா தெரியுமா? மதுரை பக்கம் சொல்லுவான், ஏய் வேஷ மௌனன்னுவான். அந்த மாதிரி 2 பேரும் வேஷதாரர்கள். யாரு வேஷைனா திமுக வேஷ. திமுக எது பண்ணாலும், விஜய் எது பண்ணாலும் அடி, எது பண்ணாலும் எழுத்து பேசு. இதற்கு இப்போ பெண் நிறுவனத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தான். அத்தனை இப்ப ஜீவசகாப்தன் பல கம்பெனிகள் பல லட்சம் வரணுமா, மாசம் 3 லட்சம்னா
6 மாசம் 18 லட்சம் வரணுமா, தர்றேன்னு சொல்லி இப்போ அத்தனை பேருக்கும் 1 பைசா எல்லாம் இழுத்து முடிச்சு அல்வா கொடுத்துட்டாப்புல. அல்வா கொடுத்து இப்ப அந்த அல்வா கம்பெனி இவர் ஆரம்பிச்சிருக்காராம். யாரு? இவரு நேரடி இளவரசனே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு எப்படியாவது விஜய் ஆட்சிய இந்த 6 மாத காலம் முடிந்த பிறகு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து திமுக, அதிமுக உட்பட விஜயினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்கிறது. நீங்க யாரை விலைக்கு வாங்குறது? குதிரை பேர எம்எல்ஏக்களை அல்ல, கட்சி தலைவர்களையே, கூட்டணி தலைவர்களையே. இப்போ நம்ம மாணிக் டாகூர் இருக்காருல்ல, மாணிக் டாகூர் திமுக தேர்தலுக்கு முன்பு எவ்வளவு கடுமையை எதிர்த்தார். ஆமா, இப்போ சாஃப்ட் கார்னர் என்னன்னா இந்தியா கூட்டணியில திமுகவை இணைத்துக் கொள்ள வேண்டாம், தாவேகாவை இணைத்துக் கொள்ள வேண்டும். திமுக பக்கம் சாப்பிட்டு கார்னர் ஆயிட்டார். ஏன்? பொட்டி அரசியல். மாணிக் டாகூர் அவர் பிள்ளாத ஒரு வழக்கு போட்டுருவாரு. வழக்கு உண்மை தாங்க. ஏன் அப்போ திமுகவை பலம் கொண்டவரை எதிர்த்த நீங்கள் இப்ப ஏன் திமுக பக்கம் நிக்கிறீங்க? என்ன காரணம்? எல்லாம் பொட்டி தான், எல்லாம் பொட்டி தான். பொட்டியா இல்ல சோபாவா? சோபா பொட்டி ரெண்டும். சரி, அப்போ திமுக 6 மாத காலத்தில் எப்படியாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த நபர்களை எல்லாம் ரகசியமாக டீல் செய்து எப்படியாவது தாவேக ஆட்சியை காவிழ்க்க வேண்டும். நடக்குமா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குமா? நடக்காது. அப்புறம் ஏன் நடக்காத? கனவு, பகல் கனவு. நீங்க அவர்களால் நிம்மதியா தூங்க முடியும். நீ சொல்லுங்க, டாய்ஸ் வேணும் விளையாடுறதுக்கு, முதலமைச்சர் நாற்காலி வேணும். நான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில ஒரு சினிமா, ஒரு முறை அவர் ஏதோ பால்டாயில் குடிச்சாரு. நான் அதெல்லாம் உண்மையா? அதாவது அது மாதிரி நான் கம்பேர் பண்றேன். நீங்க சொல்லுங்க. ஆமா, அதாவது உண்மைதானே? 100% உண்மை. தாரா நயன், ஓகே, ஒரு நடிகை. அந்த நடிகை மீது இவருக்கு அளவு கடந்த பாசம். இந்த பாசம் நீங்க தந்தையார் செல்ல பிள்ளையாக, முதலமைச்சர் வீட்டு பிள்ளையாக இருந்த பொழுது பாபு பாத்திமா, எது பாபு பாத்திமா, அதெல்லாம் தெரியாது. ஒண்ணுமே மக்களுக்கு வெளிநாட்டு தெரியாது சாமிகளா, மக்களுக்கு சரி. அது என்னாச்சு? மக்களுக்கு தெரியும். இப்ப எம்ஜிஆர் இருந்த காலத்துல படாபட் ஜெயலட்சுமி, எம்ஜி சுகுமாரன், அந்தம்மா பால்ல குடிச்சு அந்தம்மா செத்து போச்சு. யாரு? ஐயோ, படாபட் ஜெயலட்சுமி. இப்படி இந்த திராவிட இயக்கமே அசிங்கம் பிடித்த பல வரலாறுகளை கொண்டது. அதாவது படாபட் ஜெயலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நிக்கிறார். யாரு? எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் சுகுமாரன். சரி. அப்போ நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிகைகள் என்றாலே நீங்க பாவம் அந்த சகோதரிகள் பேசக்கூடாது. வரலாறுகளை நம்ம இந்த திராவிட இயக்கம் எவ்வளவு கேவலமான இயக்கம்னு மக்களுக்கு பூரா நீ அந்த 2 பேரும் சொல்றீங்க. ஆமா, ரைட்டு. அப்போ அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. அப்போ யாரு? எம்ஜி சுகுமார். நான் சொல்றது உதயநிதியும் பொருந்தும். உதயநிதி தாராநாயன், அடைந்தால் தாராநாயன், இல்லையே 4வது மாடி. ஐயோ, இப்படி வந்த பிறகு அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் இதுல பழம் தின்னு கொட்டை போட்டவர். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? குழந்தைவேலு ஒரு மந்திரி இருந்தார். குழந்தைவேலு மந்திரி கூப்பிட்டு, நீயே கோயம்புத்தூர் மாவட்டத்துல பொங்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு. பொங்கலூர் பழனிசாமி மந்திரிகளா இருந்தாரா, அவர் காணாம போயிட்டாரு. அவர் அந்த ஊர்ல ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், அங்க போய் நீ ஓய்வு எடுப்போம். ஓய்வு எடுக்க போகும்போது படாபட்டி கூட்டிட்டு போயிரு. நீங்க ஓய்வு எடுக்க போனோம்னா நடிகைகள் பாவம், நீங்க பிஆரோட சொன்னீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவானுங்க. அப்போ அங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் கூப்பிட்டு சுகுமார சொல்றாரு, ஒரு எஸ்டேட் விலைக்கு வந்திருக்கு, அதை வாங்கி உன் பேருக்கு எழுதலான் இருக்கேன், நீ இப்போ இந்த எஸ்டேட்டை பார்த்துட்டு வா, எஸ்டேட்டை பார்த்துட்டு வான்னு உன்னை குழந்தைவேலை கூட்டிட்டு போய் அந்த எஸ்டேட்டை சுத்தி காமிப்பார். குழந்தைவேலுடைய சொந்த தொகுதி உடமலைப்பேட்டை. உடமலைப்பேட்டைக்கு மேலதான் மூணாறு இருக்கு. அப்போ கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி கார்ல கெஸ்ட் ஹவுஸ் போறாரு. கெஸ்ட் ஹவுஸ் போனா தன்னுடைய எதிர்கால மனைவி காதலி படாபட் ஜெயலட்சுமி நைட்டியில் இருக்கு. அந்த அம்மா யாரை பாக்குது? எம்ஜி சுகுமாரை பாக்குது, குழந்தைவேலை பாக்குது. மருந்து குடிச்சு செத்து போச்சு.
என்னங்க சொல்றீங்க? வரலாறுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இல்ல ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வாழைப்பழத்தை கொடுத்தா கூட ஒண்ணுமே தெரியாது சார். குடிச்சு கூட சாப்பிட தெரியாது. அப்பாவிகள் சார் நீங்க எல்லாம். ஆமா சார். ஆமா. அப்போ யார் இறந்து போனா பட்டாபட் ஜெயலட்சுமி மர்மம் வரணும் பத்திரிகையில செய்தி வந்தது அந்த காலத்துல. இப்ப அதே போலதான் தாரா 9 எடப்பாடி சொன்ன பால்டாலாம் என்ன பத்தி பேசலாமா? பேசினாருங்க ஒரு காலத்துல. என்ன டெட் பாடினாருங்க. அப்போ எப்படி இவங்க ரெண்டு சேர்றாங்க? டெட் பாடியும் பால்டாயிலும் விஜய் ஒழிக்கணும். ஓ எல்லாம் இப்ப விஜய் தான். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணு எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். நமக்கு 2 கண்ணு போனாலும் பிரச்சனை, உனக்கு ஒரு கண்ணு போகணும். அப்போ அதாவது ஒரு அறிவாலயத்து விசுவாசி ஒரு பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார். அப்படியே தோளில் கையை போட்டாராம். கொதிக்குதான் உடம்பு, காய்ச்சல் 110 டிகிரி காய்ச்சல். ஐயோ. அப்போ சொன்னாராம், ஏப்பா இவ்வளவு காய்ச்சலில் இங்கே வந்து நிற்கிறியே அப்படின்னு. இல்லை தளபதி வர்றாரு, தளபதி வரும்போது என்னத்தான் கூப்பிடுவார், என்னத்தான் கூப்பிடுவார். நீ இல்லைன்னா என்னுடைய 20 ஆண்டு கால உழைப்பு 2 செகண்ட்ல காலியாயிரும். எப்படி? நான் இல்லைன்னா அண்ணா சொல்லுகிறேன், நான் செய்யறேன். ஒருத்தர் வந்தான்னா என்னோட 20 ஆண்டு கால உழைப்பு எவ்வளவு நிமிஷம் போயிடும். அவன் பிக்கப் பண்ணிக்குவான். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு. பூச்சி முருகனை போல, கொசு முனியாண்டியை போல. அப்போ இதுதான் அரசியல். திமுக அரசியல் தெரிஞ்சுக்கணும் தம்பி. அறிவாலயம் 110 டிகிரி காய்ச்சல், கொதிக்கிற காய்ச்சல்ல தளபதி வராரா? தளபதி வரும்போது அறிவாலய வாசல் நிக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துக்கு இன்னொரு எப்ப வந்துருவான்? 2 செகண்ட்ல வந்துருவான். 2 செகண்ட்ல அவன் கார்ல ஏறிடுவான். இவன் இனிமே நிரந்தரமாவே ஏற முடியாது. சரி, அப்போ இதுதாங்க திமுக அரசியல். திமுக அரசியல இதுதான். என்ன அரசியல்? சர்வீஸ், சப்ளை, முறைவாசல். இதுதான் திமுகவுடைய அரசியல். இந்த அரசியலை அத்தனையும் திமுக அறிவாலயம் இப்போ விரக்தியில நிக்குது. எப்படா இந்த விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்து அமைச்சர்களாக சட்டசபை எங்க இருக்குன்னே தெரியாது. தலைமைச் செயலகத்தை பார்த்ததே இல்லை. அத்தனை பேர் அமைச்சரா உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல இப்ப புதிய ஆளா வருவாங்க. அப்போ செங்கோட்டை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் எல்லாரும் முதல் அமைச்சர் தான். ஆமா ஆமா ஆமா. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சர். அப்போ ஒரு வரலாறு மாற்றம் தானங்கய்யா. திமுக கோபங்க, மக்கள் அள்ளி போட்டாங்க. திமுகவை ஒழிக்கணும், திமுக அழிக்கணும். திமுகவால பல தலைவர்கள் காணாம போயிட்டாங்க. திமுகவை ஆதரித்ததுனால பல தலைவர் மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. இல்ல அப்போ மக்களுடைய எழுச்சியை பாருங்க. மக்களுடைய எழுச்சி எப்படி? திமுக, அண்ணா திமுக, திராவிட இயக்கங்களை ஒழிச்சானுமையா.